ஹல்லேலூயா. இந்த நாளில் வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் சண்டே. எத்தனையோ பேருக்கு இந்த சண்டேயில் அவங்க ஆராதிக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் நம்மை அவர் கிருபையை தாங்கி கிருபையினாலே நம்மை நிரப்பி அந்த வசனத்தை கேட்க வைத்திருக்கார் என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எப்படிப்பட்டவராக பலியானார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்குக்காக ஒரு பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தினவர். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு அவர் நமக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக தேவாட்டுக்குட்டியாக பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆடாக அவர் பூமியிலே இந்த 33 வருஷம் இந்த ஆடு சுற்றி கொண்டிருந்தது. இந்த 33 வருடத்திலே இந்த ஆட்டுக்குட்டி பழுது இல்லாமல் இருந்தது, ஒரு கசடு இல்லாமல் இருந்தது. இந்த ஆட்டை குறித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஆடு பல இடங்களிலே வீடுகளுக்கு சென்றது, குடும்பங்களை சந்தித்தது, சீஷர்களை சந்தித்தது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி அவர் இயேசு இவர்தான் பலியாக போகிறார் என்பது அநேகருக்கு தெரியல. ஆனால் இயேசு இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே அவர் பாவத்தை ரட்சிப்பதற்கென்றே ஒருவர் பிறந்தார் என்று அவர் இயேசு தான். இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நம்ம விழுந்து போகிற சில அனுபவங்கள் வரும் பொழுது உடனே அந்த சிலுவை காட்சி நம்மை நினைவுபடுத்துகிறது. என் பாவத்துக்காக அவர் பலியானாரே. மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்களில் தோன்றிவிடுகிறது, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே. எங்கெல்லாம் நாம் போகிறோம் பாவத்திற்கு எண்ணங்கள் வரும் பொழுது கூட இல்ல, அவர் குற்றமில்லாத ஒரு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, என் பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி அந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவருடைய பலியை குறித்து நாம் சிந்தித்து விடுகிறோம். இன்றைக்கு அந்த ஆடு இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆட்டுக்குட்டியானவர், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளுக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம் ஒரு சுத்திகரிப்புக்காக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கென்று இந்த நாளை கத்திருக்கின்ற நாம் ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 29 வசனத்திலே நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்கலாமா? யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவரை நிச்சயமாகவே யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்துகிறார். ஆடுனுடைய குணம் நன்றாக நமக்கு தெரியும், அது எதிர்த்து நிற்காது. ஆட்டுக்குட்டி, ஆடு என்பதை விட ஆட்டுக்குட்டி, அவர் உண்மையாகவே இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க பாருங்க, அதுக்கு எதுவுமே தெரியாது பாருங்களேன், ரொம்பவே அது துள்ளி குதிச்சு போறதை பார்க்கலாம். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இயேசு இன்னைக்கு வரலைன்னா இன்னைக்கு நீங்க துள்ளி ஆராதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அவரை உண்மையா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு தரவில்லை என்றால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் பாவிகளாகவே மரித்திருப்போம். பாவத்தில் பிறந்து பாவத்திலே மரிச்சிருப்போம். ஆனா அந்த கிருபாதார பலியாக இயேசு இந்த பூமிக்கு வந்ததினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகினால்தான் யோவான் ஸ்நானகன் அவரை வெளிப்படுத்தும் பொழுது அவரை ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, அதே ரோமருக்கு எழுதிய நிருபம் 8 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8 அதிகாரம் 32 வசனமும் 35 வசனத்தை பாருங்களேன். ரோமர் 8:32-35. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட
மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். யோசிச்சு பாருங்க. 35 வாசிக்கலாமே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன போராட்டம் வந்தாவே நம்ம உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே நம்ம மனம் தளர்ந்து போயிடுறோம். ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாக, அவர் நமக்காக பலியாவதற்கு இந்த பூமியிலே வந்தார். பைபிள் நமக்கு சொல்லப்படுகிறது, ஆமென், உமது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி அப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டாலும் பவுல் சொல்றாரு, ஆட்டை போல எவ்வளவு எனக்கு அடி கிடைச்சாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அவர் கிறிஸ்துவின் அன்போடு பவுல் ஆமென் இணைத்து காண்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையை, இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பை குறித்து பவுல் அப்படியே விவரிக்கிறார். அதை ரோமருக்கு எழுதும்போது அழகா சொல்கிறார் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தாரா? எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? அவரோடு கூட எல்லாவற்றையும் ஆமென் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க விசுவாசத்திற்கு ஜெயம் கிடைக்கிற ஆமென் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமியிலே தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவையே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியாவதற்கென்று அவர் அருளி இருக்கிறார் என்றால் மற்றவைகள் எல்லாம் அருளாதிருப்பது எப்படி? எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ட் பாருங்க. நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க பாருங்களேன், ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்காக, இல்லை சாதாரண ஒரு வேலைக்காக, சாதாரண ஒரு வீடுக்காக, இதெல்லாமே ஒரு சிம்பிளாக போயிடுது பாருங்களேன். நம்ம பையனை ஒரு வேலைக்கு அனுப்புறதுக்கே நம்ம அவ்வளோ கேள்வி கேட்போம். அங்கே எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, அங்கே தங்குறதுக்கு வசதி இருக்கா, அங்கே வீடு எப்படி இருக்குது, அங்கே பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, கூட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, கம்பெனி ஓனர் எப்படி இருக்காங்க, இவ்வளோ விசாரித்து ஒரு வேலைக்கே அனுப்புகிறோம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிறார். மற்றபடி அதை விட சிம்பிளாக தான் இருக்குங்க. உங்க பூமியில் இருக்கிற அத்தனை காட்டிலும் நமக்கு கொடுப்பது இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர் பாராமல் அவர் ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்படுவது. இதே ஆண்டவர் தான் பழைய ஏற்பாட்டில் நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஆட நீ பலி செலுத்துன்னு சொல்லி ஆமென் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அதே ஆண்டவர் தான் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் இடத்துல சொன்னவர், ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு சொன்னவர், அவர் அந்த பலி மிருகத்துக்கு ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை தந்தார்னா உண்மையாக சொல்கிறேன் ஆமென். பைபிள் சொல்லுகிறது, அந்த விசுவாச சோதனையிலே அவன் மகனை அவன் கொல்லுவானா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை ஆமென், அவனுக்கு ஒரு விசுவாசம் ஏமேன். ஒருவேளை தேவன் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என் பிள்ளையே பலி செலுத்தப்பட்டாலும் பாவனையாக இன்னொரு பிள்ளையை நான் பெற்றுக்கொள்வேன். அவ்வளோ நம்பிக்கை. நம்ம ஆண்டவருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கே பயப்படுறோம். இந்த பணம் கொடுத்தா செலவாகி போயிருமே, இந்த பணம் கொடுத்தா நமக்கு நாளைக்கு வருமானம் வருமா? ஆனால் ஆபிரகாம் பார்த்தாரு, ஆண்டவருடைய வார்த்தையை விட என் பிள்ளை மேலே பெரிய ஒரு அக்கறை இல்லை. அவருக்கு தெரியும், வார்த்தையில் எனக்கு சாராய் மூலமாக எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தது உண்மைன்னா, அவருடைய வார்த்தை உலகத்தையே படைச்சது உண்மைன்னா, அவருடைய வார்த்தை இந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை தந்த உண்மைன்னா, அவருடைய வார்த்தை நான் போக இடமெல்லாம் என்னை பெருமையாக வைப்பேன்னு சொன்னது உண்மைன்னா, அவருடைய ஒரு வார்த்தை இருந்தால் போதும், எனக்கு ஒரு பிள்ளை நான் பலி செலுத்திட்டு அவன் செத்து போனான் கூட எனக்கு ஆண்டவர் ஒரு மீது ஆமென் தேவன் ஒரு பிள்ளையை மாற்று கருத்து ஆமென் மாறாக தருவாரு. அவனுக்கு ஒரு நம்பிக்கை. உண்மையாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட எதாவது கேட்குறாருன்னா உங்கள்கிட்ட வாங்கிட்டு அவருக்கு அது டபுளாக தர்றதுக்கு தான் அவர் கேட்குறாரு. இன்னைக்கு வருஷ கடைசியில் வந்திருக்கீங்க,
நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு நீங்கள் என்ன பலி செலுத்துவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க? தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்தது உண்மைனா, அவரையே அருளிட்டாருன்னா மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? மைண்டில் வச்சுங்க, நீங்கள் மறந்துடாதீங்க அந்த வார்த்தையை. அவருடைய பேரு யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தும் பொழுது தேவாட்டுக்குட்டி. சார், உங்கள் வாழ்க்கையும் அப்படி நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப்பை வாழுங்க. ஒரு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவமாக இருங்க. உங்கள் டைமை தியாகம் பண்ணுங்க ஆண்டவருக்காக. உங்கள் பணத்தை தியாகம் பண்ணி பாருங்க ஆண்டவருக்காக. உங்களுடைய பொருளை ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி பாருங்க. இந்த 12 மாதத்தில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டீங்க தெரியுங்களா? உங்கள் டைம் எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா? நீங்கள் பணத்தையே நீங்கள் யோசிச்சு உங்கள் லாஸ் ஆஃப் பேயவே நீங்கள் நினச்சிங்க. உங்கள் டைமை, உங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணிவே நீங்கள் நினச்சிங்க. உங்களுடைய கிருபையை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க. எவ்வளோ இரவுகள் பகல் நீங்கள் தூங்காமல் உட்காந்து தேவனை விட்டு தூரம் போனதை மறந்துடாதீங்க. அவர் சிலுவையிலே மரிப்பதற்கென்றே, எதற்கென்றால் என்னை உயிர்ப்பிப்பதற்காக அவர் ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஏன்னோ அவர் ராஜாதி ராஜா சிங்க, எப்படிங்க யூத ராஜா சிங்கங்க. போன வாரத்தில் தானே நம்ம கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டோம். இவ்வளோ பெரிய தேவன் மனுஷனாக சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்து பக்கத்து தொழுவத்தில் எப்படிங்க இந்த மாடெல்லாம் குடிக்கக்கூடிய அந்த தவிடு தின்னக்கூடிய அந்த தொட்டிக்குள்ளே தான், முன்னணைக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு கப்படா, ஒரு துணியை வச்சு தான் சுற்றி இருந்தாங்களாம். சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு, சாதாரண. இயேசு கிறிஸ்து பிறப்பும் அப்படி தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய இறப்புலையும் கூட அந்த அங்கேயும் கூட விடலை, அந்த அங்கேயும் கலத்தி அதையுமே என்ன பண்ணிட்டாங்க, சீட்டு போட்டு. நான் கேட்குறேன், சீட்டு போட்டு இந்த வங்கியை பிரித்து என்ன கிடைக்க போகுது? அந்த அங்கேயும் ஒருத்தன் போட முடியுமா? எல்லாம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அங்கியில் இயேசுவே வேண்டாமா, ஆனால் இயேசுனுடைய அங்கி மட்டும் வேணுமா? இதில் என்ன வம்பா இருக்கு? அதை எடுத்து மாட்டிக்கிறக்கா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? புதுசாக இருக்குல்ல. இயேசுவே வேண்டான்னு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. பொதுவாகவே அவங்க உடுத்த ட்ரெஸ்ஸை கலரிலேயே தூக்கி போட்டு வருவாங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன செய்யறான்? இயேசுனுடைய ட்ரெஸ் வேணுங்க, பிளட்டாக இருக்கிற அங்கிக்கு அதுக்கு ஒரு சீட்டை போடுறான். அப்போ நான் நினைக்கிறேன், இயேசுகிட்ட இருக்க எல்லாமே பவருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் சாதாரணமாக நினைக்காதீங்க, அவ்வளோ பெரிய தேவனுங்க அவரு. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய மகிமையானவருங்க. சிம்பிளாக ஒரு மரியாளுடைய கர்ப்பத்தில் பாருங்க, ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே அவர் அடக்கி ஆண்டவர் தன்னை ஒதுக்கிட்டார்னா, ஒரே ஒரு ஜான் கர்ப்ப பாத்திரம் தான். இந்த ஒரு ஜான் கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு குழந்தை உருவாகக்கூடிய இடத்துல உலகத்தை படைச்சவர் இப்போ ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே போய் தன்னை ஒதுக்கிட்டார். என்னங்க அவர்? ஆனால் நம்ம ஒதுங்கவே மாட்டோம், எதுக்குமே அடங்க மாட்டோம், ஒதுங்க மாட்டோம். ரொம்ப திமிராக தான் பேசுவோம். எதுக்கு எடுத்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் எதுக்கு செஞ்சார், ஆண்டவர் என்ன செஞ்சார். என்னங்க ஆண்டவர் பார்த்து கேட்குற கேள்வியெல்லாம் உண்மையாக சொல்கிறேன். உங்களை திருப்பி உங்கள் பையன் கேட்டாவே உங்களால் தாங்க முடிய மாட்டேங்குது. உங்கள் பெஞ்சாதி இல்லை உங்கள் மனைவி, உங்கள் ஹஸ்பண்டு கேட்டாருன்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கேட்டால் எப்படி படுதான், சுருக்குன்னு பட்டுருமா? அப்படி தான் சொல்கிறாங்க. சுருக்குன்னு பட்டுச்சுன்னா எனக்கு எங்கிருந்து தான் கோபம் வருதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. கேட்டுருக்கீங்களா? அவ்வளோ பெரிய தேவனுங்க. ஒரு ஜான் வயிற்றுக்கு, ஒரு ஜான் கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள ஒரு ஜானும் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குட்டி வயிறுக்குள்ள, குட்டி ஒரு கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள அவ்வளோ பெரிய தேவன் தன்னை அடக்கி ஒதுக்கி 10 மாதமாக அவன் அந்த அம்மாவோட வயிற்று அமைதியாக உட்காந்து அப்படியே என்ன பண்ணியிருப்பான்னு நான் யோசிக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது, நீ என்ன வேணால் அடிங்கடா, என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது என் ஜனத்தை மீட்டணும், எதையா பாடுபட்டாக என் மக்களை நான் என்ன செய்யணும், என் கூட கொண்டு போகணும். எவ்வளோ பெரிய தேவனுங்க, அவ்வளோ பெரிய தேவ ஆட்டுக்குட்டியை நீங்கள் சாதாரணமாக கருதாதீங்க. நீங்கள் நிறைய பேர் ஆட்டுக்குட்டியினுடைய படத்தை போட்ட ஒரு படத்தை பார்த்து ஏசுநாதர் ஆடு மேய்க்கிறவராட்டுருக்குன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் கையில் ஒரு ஆடோட ஒரு கோலோட வைக்கிறது ஒரு படத்தை பார்த்தோன்னவோ ஏசுநாதர் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிருந்தார் இருக்குது, ஷெப்பர்ட் அவர் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. உங்கள் ஏசு ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க. ஆடு மேய்க்கிறவர் இல்லைப்பா, அதுக்கு ஒரு அடையாளமாக காமிக்கிறாரு. அப்பா, இந்த குட்டியாட்டை போல் நான் என் மனசு, என் இருதயம் கபடமில்லாத இருதயம்ப்பா. அவ்வளோ நல்ல தெய்வங்க.
ஒரே பாயிண்ட் தாங்க. இவ்வளோ பெரிய தேவன் தம்முடைய குமாரன் என்று பாராமல் இயேசுவை இந்த பூமிக்கு தந்தது உண்மை என்றால், அருளனது உண்மை என்றால், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்க? சும்மா அப்படி கேள்வி கேட்டு போங்களேன். நீங்க மற்றவங்களுக்கு என்ன அருள் கொடுத்தீங்க? நீங்க நிறைய பேர் அருள் வரும்னு போறாங்க. எந்த அருளுங்க? பேர் அருள்னு இருக்கும், ஆனா அவனுக்கு அருளே இருக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லட்டுமா? தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவை எனக்கு அருள் உண்மைனா அதை விட எல்லாத்தையும் சாதாரணமாக கருதுங்க. சிம்பிளாக பாருங்க, அதை அருளாதிருப்பது எப்படி? சும்மா சொல்லிட்டு போங்களேன். என் வீட்டை அருளாதிருப்பது எப்படி? 2024 நான் போகிறேன். சில பொருத்தனைகளோடு நான் வந்தது உண்மைதான். சில ஜபத்தோடு இந்த 2023 31ஆம் தேதி இரவு நேரத்தை தெய்வ சமூகத்தில் அழுதது உண்மைதான். நான் இப்படி ஜெபிப்பேன், இப்படி உபவாசம் பண்ணுவேன், இப்படி ஆராதிப்பேன், இப்படி வாழ்வேன், இப்படி பரிசுத்தமாக இருப்பேன், இப்படி நான் சுவிசேஷம் சொல்லுவேன், இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக என்ன தியாகம் வந்தால் ஒரு நாளும் கூட மறுதளிக்க மாட்டேன். பைபிளை 2 முறை வாசித்து முடிச்சிருவேன், 4 பேர்த்துக்கு சுவிசேஷம் சொல்லிடுவேன், எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லி முடிச்சிருவேன்னு சொல்லி நிறைய நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே நடத்தலையே. எல்லாமே பாதி 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 போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர்களோட பேசிகிட்டு இருக்காரு. அருமையான தேவப்பிள்ளை, நீங்கள் ஆண்டவர்களுடைய இருதயத்தை பார்க்குறாரியா? தங்கச்சி, இயேசுக்காக இருதயத்தை நீங்கள் முக கண்ணாடி பார்ப்பதை போல, முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதை போல நீ போய் பாரு. இந்த பைபிள் கண்ணாடி எடுத்து பாரு. இந்த ஆட்டுக்குட்டி எங்கெல்லாம் ஓடி தெரிஞ்சது அதே மாதிரி நீ ஓடி தெரிஞ்சது உண்மைதான். ஆனால் அது சிலுவைக்கு நேராக ஓடிச்சு பாருங்களேன். அவனை விட்டுருங்களேன், அவனை சிலுவையில் அறியாதீங்க. நான் உண்மையாக இந்த கள்ளன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? இந்த கள்ளனுடைய பேரும் கூட பைபிளில் சொல்லலை. ஆனால் அவன் கேட்டான் பாருங்களேன். வேறு எதுவுமே கேட்கலைங்க. அவன் ஏசுநாதரே உங்களுடைய அங்கி எனக்கு வேணும், இல்லை எனக்கு வல்லமையான ஊழியம் வேணும், அதை எதுவுமே கேட்கல. உங்கள் ராஜ்யத்தில் நீங்கள் வரும்போது என்ன நினைப்பீங்களா? கேட்டான் பாருங்க. என்ன நீங்கள் என்னைக்குங்க கேட்குறீங்க? கேட்டால் அந்த பரமண்டல ஜபத்தில் கடனாளிகளை மன்னிப்பது. என்னைக்கு நீ கடனாளியை மன்னிச்சிருக்கிற? வாங்கின கடனே கொடுக்க மாட்டேங்கிற, கடனாளி எங்கே போய் மன்னிக்க போகிற? சும்மா பொய்யான ஜபம் தானே. பரமண்டல ஜபத்தை சொல்லி முடிக்கிறது. நிஜமாக சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் போல் நம்ம பூமியில் இருக்கிறவன். உங்கள் குடும்பம் எப்படி இருக்குயா? மகளே யோசிச்சு பாருமா. இந்த வசனத்தை நீ கேட்கும்போது உள் வாங்கிக்க. அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் தந்தது உண்மையா? எனக்கு பரிசுத்த ஆவி அருளாவது இருப்பது எப்படி? அவருடைய கிருபையை அருளாது இருப்பது எப்படி? அவருடைய வரங்களை அருளாது இருப்பது எப்படி? பொல்லாதவனாகி நீயே உன் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீ ஆமீன் அப்பத்தை கேட்டா நீ கல்லை கொடுப்பியா உன் பிள்ளைக்கு? மீனை கேட்ட நீ பாம்பை கொடுப்பியாயா? முட்டையை கேட்ட நீ தேளை கொடுப்பியாயா? யோ, நீயே இவ்வளோ நல்லவனா இருக்கும்போது, உன் குழந்தைய குறித்து இவ்வளோ சிந்திக்கும் போது நான் நன்மை அருளாதிருப்பது எப்படி? நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன் வாழ்க்கையில் வருகிற தீமையெல்லாம் ஆண்டவர் காரணம் இல்லை. நீ செய்த பாவமே அது நன்மைக்கு பதிலாக தீமையாக மாறிச்சு எல்லாமே. என் பைபிள் ஆண்டவர் எங்கேயாவது கனி சாப்பிட சொன்னாரா? சாப்பிட வேண்டான்னாரு. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி அது ஆண்டவர் பரதீசில் வச்சிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் தான் பார்க்கணும். இவனோ அந்த கனி எடுத்து எவனோ பேச்சு எவ்வளோ சொன்னது அவளா போய் என்ன செஞ்சிட்டான்? யாரோ சொன்ன சர்ப்பம் சொன்னதை எடுத்து அவன் வாயில சாப்பிட்டான். நீங்கள் நிறைய பாவம் உங்கள் சுயத்தில் செஞ்சுருப்பீங்க, இல்லையா பிறர் நிமித்தமாக செஞ்சுருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் உந்தப்பட்டு ஏதோ ஒரு வெக்ஸாய் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு தவறுமே ஆண்டவர் செய்ய சொல்லவே இல்லை. அவர் எல்லா இடத்துல தடுக்க தான் நிற்கிறாரு. எல்லாமே இந்த பாவத்தை செஞ்சிடாத, செஞ்சினே என்னிடத்துல வர முடியாது, பாவம் செஞ்சிட்டீங்கன்னா எங்கிட்ட பரிசுத்தமாக வாழ முடியாது, பாவம் செஞ்சுட்டு மனசாட்சி உன்னோட குற்றப்படுத்தும் போட்டு கொதறாருங்க. அவர் சொல்லிட்டே இருக்காருங்க. உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாரா இல்லையா? உட்காரதை பார்த்தா சொன்ன மாதிரி தெரியலையே. சொல்கிறாரா? அப்படி சொன்ன மாதிரி உட்காரணும். ஒன்றா வசனத்தின் மூலமாக பேசிகிட்டே இருப்பார். உண்மை ஆவியான நம்மளை டச் பண்ணிகிட்டே இருப்பாருப்பாங்க. ஏதோ நம்ம கூட நடக்கிற மாதிரி தெரியும். நான் ஒன்று சொல்லட்டுமா? மறந்துடாதீங்க, நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வந்ததை போல நானும் ஒரு குட்டியாடையா நான்
ஒரு குட்டி ஆடை போல நம்ம நடக்கணுமா? ராமேன் சொல்லுங்களேன். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசித்து பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேகமாக எடுத்து. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவாட்டுக்குட்டி, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. பிரதர், மாசடைந்த என் வாழ்க்கையை மாசற்றதாய் மாறுவதற்கென்று மாசற்ற இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக என்னை என்ன செஞ்சாரா? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். சார், நீங்க மீட்கப்பட்டது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இன்றைக்கு நீங்க வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறீங்க. உங்களை மீட்டெடுக்க வந்த இயேசுவுக்கு நீங்க எப்படி வாழ்றீங்க? மாசற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? மாசற்ற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பம் மாசற்றதாய் காணப்படுகிறதா? தங்கச்சி, உன் கண்கள் மாசுபடுகின்றதா இருக்கிறதா? உன் உதடுகள் மாசுபடிந்ததா இருக்கா? பிரதர், உன் இருதயத்திலே மாசு, டஸ்ட். மாசு என்னது? டஸ்ட், ஏதோ அழுக்கு, ஒரு பொடி ஏதாவது உங்க மனசுல எங்கேயாவது ஒரு பக்கம் எங்கேயாவது ஒட்டி இருக்கா? நீ சொல்லட்டுமா? பைபிள் சொல்லுகிறது, அவர் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, ஆமென், மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆகையினால் தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்களேன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். என் மகனே, தேவன் நமக்காக தமக்காக தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அருமையான தேவ பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, எப்பா ஈசாக்க உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்துக்கு வான்னு சொன்ன உடனே உண்மையா சொல்றேன், அவன் பலி செலுத்த போகிற நேரத்தில் பிள்ளை கேட்கிறது, அப்பா ஆமென், கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்குப்பா, ஆமென், எல்லாமே இருக்கு, ஆமென், ஆட்டுக்குட்டி எங்க? நீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? பாவங்களை மன்னித்த இயேசு அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னான். ஒருவேளை இன்னைக்கு 2023 நீங்கள் முடிக்கும் பொழுது எப்படியா 24 நடக்க போகிறது என்று ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம். இந்த கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். எப்படியாய் மாறும், பயப்படாதீங்க, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 2024 அவர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் நமக்கு ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாருங்க, திருப்புங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மை என்றால், இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மை என்றால், ஒரு நாள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் தோள்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்போம்.
பிரதர், நீங்க ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள். இன்றைக்கு தேவ சபையை இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் உங்களுடைய பாவங்கள் எதற்காய் கழுவுகிறார் என்றால் அவர் ஆமென் தேவாதி தேவன். ஆகினால் தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார் என்று தெரியுமா? ஆமென். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, ஆமென், அவர் நிற்கிறாரு. அவர் வருகிறவர் யார் தெரியுமா? இவர் தான் ஆட்டுக்குட்டியாக வந்தவர், இவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தவர், இவர் மாசு இல்லாதவர் என்று சொல்லி வெளிப்படுத்த காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த பாவங்கள் அவர் எடுத்துக்கொண்டால் தான் நீங்கள் அங்கே பிதாவுடைய ராஜ்யத்தில் வெள்ளை அங்கே தரித்துக் கொள்ள முடியும், உங்கள் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். நான் நினைக்கிறேன் ஹல்லேலூயா, இன்னைக்கு அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுடைய அங்கி அவன் கலத்தி அந்த அங்கியை பங்கு போட்டு நிற்கிறாங்க. அந்த பங்கு போடுறவனுக்கு தெரியல, டேய் உனக்கு ஒரு அங்கி நாங்க தரப்போறேன், நீ ஏன் அங்கி எடுத்து நீ ஆகிர ஆக முடியாது, ஏன் அங்கி எடுத்து நீ ஊழியக்காரனா மாற முடியாது, ஏன் அங்கி எடுத்து நீ என்ன பண்ண முடியாது, ஆமென், நீ ஆமென் என்ன பரிசுத்தமாக முடியாது. இந்த அங்கியை சீட்டு போட்டு எடுத்ததுனால உன் வீட்டுக்குள்ள போனா அந்த வஸ்திரத்தில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால அவர் நினைச்சிருப்பாரு, அங்கே பங்கு போடுறானுங்கப்பா, போடு போடு போடு. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த அங்கியை ஆமென் நமக்காக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வெள்ளையான சிங்காசனம், வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக உங்களையும் என்னையும் கொண்டு போய் சிங்காசனத்தில் நிற்க வைப்பதற்கு அவர் சிலுவையை சிங்காசனமாய் மாற்றினார். அவருக்கு என்ன தெரியுமா? அந்த பாடுகளை எடுத்துக்கொண்டது எதுக்கு தெரியுமா? அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் போய் நிற்க வேண்டும். பிரதர், உங்களுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. சிஸ்டர், இந்த உலக ஒரு மனுஷன் உங்களை கனம் பண்ணல பரவாயில்ல, உன் மனுஷன் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல பரவாயில்ல, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற இந்த சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. நீங்க சந்தோஷமா வாங்க. தேவ சமூகத்தில் புதிய ஆண்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆமென், ஆட்டுக்குட்டியானவரே தேவனே, தேவன் ஆட்டுக்குட்டியாக இயேசுவையே தந்தது அருளினது உண்மை என்றால் அதை காட்டிலும் மேன்மையானது வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியானவர் மாசற்றவராக, ஆமென், இயேசு கிறிஸ்து மாசற்றவராக இந்த பூமியில் அவர் அடிக்கப்படுவதற்கு வந்தபோது பவுல் சொல்றார், பாத்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு இயேசுவுக்காக நான் எவ்வளவாய் ஆடுகளைப் போல அடிக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் நான் பரவாயில்லை, என் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கிறது, அதை என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. தேவ பிள்ளை, இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு 2023 தேவன் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தந்தார். அநேக பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது உண்மைதான். நான் ஒன்று சொல்லுறேன், ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கு பலி செலுத்தக்கூடிய நேரத்தில் அவன் நம்பிக்கை, அவனுக்கு ஈசாக்கை பலி செலுத்த சொன்னவர் மேலே நம்பிக்கையாக இருந்தது. அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? அவர் பார்த்து கொள்வார். ஆடு எங்கே என்று கேட்கும் பொழுது, உன் பிள்ளை உன் ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது, ஆமென், ஆண்டவருக்காக நீ செலுத்தக்கூடிய உன் பலி மிருக எங்கேன்னு கேட்டபோது அவர் பார்த்துக் கொள்வார். சார், 23 அவர் பார்த்து கொண்டார் என்றால் 24 அவரை பார்த்துக் கொள்வார். ஆமென். சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். நம்முடைய குடும்பம் அவருடைய சிங்காசனம் முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய சபை அவருடைய சிங்காசனம் முன்பாக நிற்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? ஐயா, நான் தேவ சிங்காசனம் முன்பாக நான் வந்து நிற்கிறேன் ஐயா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். மனுஷன் முன்பாக நான் போய் டேபிளில் போய் கை கட்டி நிற்கிறத விட, ஒரு மனுஷன் முன்பாக போய் கூனி குறுகி நிற்கிறத விட அவர் பார்த்து கொண்ட ஒரு இடம் இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மளை பார்த்து கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கு. உன் பிள்ளை அவர் பார்த்துக்குவார், உன் ஃபேமிலியை அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார், உன் வேலையை அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார். அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? உங்கள் பலி செலுத்தக்கூடிய அந்த மிருகத்தை அவர் பார்த்து கொள்வார்ன்ட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் செலுத்த வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய ஹார்ட்டை, உங்கள் இருதயத்தை தான் பார்க்க சொல்றாரு. உன் இருதயத்தை நீ பாரு. இப்போ சொல்ல முடியுமா, ஆண்டவர் ஏன் இருதயத்தை நீங்கள் பாருங்கன்னு சொல்ல முடியுமா? நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன் தெரியுமா? நம்ம இருதயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், மறைச்சி வச்சுக்குவோம், அதை ரகசியமாக உள்ள வச்சுக்குவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் மைண்டில் தோன்றது எல்லாமே வெளியே சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். பாருங்களேன், நெகட்டிவாக வரும், அந்த மைண்டில் வச்சுக்குவான். நெகட்டிவான எண்ணங்கள் சிந்தனைக்குள் வரும், அதை மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். பாருங்களேன், அதன் மாதிரி தான் வாழ்வான். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. எப்பா அவர் பார்த்து கொள்வார். அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது அப்படி சொல்லிட்டு போங்களேன்.
சும்மா அப்படியே மகிமைக்கு முன்பாக நீங்கள் இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் கிரகிச்சு போங்களேன். ஹல்லேலூயா. அதில் வசனம் பாருங்கள், அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஜாதி கோத்திரம் ஜனங்கள் பாஷைக்காரர் எல்லாரும் வந்து ஆமென் ஒருவனை எண்ணக்கூடாத பெரிய திரளான கூட்டம், அதில் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக ஆமென் தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்தவர்களாக சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அங்கே பாஷை எல்லா பாஷைக்காரங்க உள்ளே வரப்போகிறாங்க. ஹலோ, நீங்களும் அந்த இடத்துல ஒருத்தராக நிற்கிறீங்களா? நீங்களும் அந்த பாஷைக்காரில் ஒரு ஆளாக இருக்கீங்களா? உங்களை இமேஜின் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். உங்களை இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் பேசுகிறவன், ஸ்பானிஷ் பேசுகிறவன் இருப்பான், ஃப்ரெஞ்சு பேசுகிறவன் இருப்பான், ஆமேன் ஹல்லேலூயா. மலாயா பேசுகிறவன் இருப்பான், மலேசியாவில் பேசுகிற மலாயா லாங்குவேஜ், ஆமேன் அது மலாயா பேசுகிறவன் ஒருத்தர் இருப்பான். பல லாங்குவேஜில் இருக்குவான். அவன் பல பாஷையிலேருந்து உள்ளே வந்து வருவான் பாருங்கள். அவன் ஹிந்தியில் பேசுகிறவன் இருப்பான், போஜ்புரியில் பேசுகிறவன் இருப்பான், மைத்திரி பேசுகிறவன் இருப்பான், உராவும் பேசுகிற பல பாஷை நமக்கு தெரியாத ஆமேன் சந்தாலி பாஷை பேசுகிறவன் இருப்பான். எத்தனையோ பாஷைகள் இருக்குது பாருங்க. உலகத்தில் பல பாஷைகள் இருக்கு. அந்த பாஷைகள் பேசுற அத்தனை பேர் அங்க வந்து நிக்க போறாங்க. ஆனா ஒரே பாஷையா மாறப்போகுது. அதுதான் பியூட்டி. ஹல்லேலூயா. ஒரே லாங்குவேஜில் மாறப்போகுது. இத்தனை லாங்குவேஜ் பீப்புள்ஸ், இத்தனை கலர்ஸ். ஆப்பிரிக்கன்ஸ் வருவான், நைஜீரியாக்காரன் வருவான், சைனாக்காரன் வருவான், ஜப்பான்காரன் வருவான், இந்தியாக்காரன் வருவான். அத்தனை பேர் நடுவில் நம்ம மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி நிற்கும் போது பக்கத்தில் இருக்க ஒயிட்டு, இங்கே ஒயிட்டு, முன்னாடி இருக்க ஒயிட்டு, எல்லாரும் ஒரே மாதிரி ஒயிட்டு. என்ன மகிமைங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இயேசு. ஒரே ஒரு காரணம் இயேசு. அந்த இயேசு இடத்துல போகணும்னு ஆசைப்படுறவங்க உண்மையாக சொல்கிறேன், பாவத்தை மட்டும் விட்டுருங்க. அந்த மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆமீன் தூய்மையான ரத்தத்தினால நீங்கள் எப்பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆமீன் மகிமையான சிங்காசனுக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன். அந்த சிங்காசனுக்கு முன்பாக நிற்க போகிறேன். இன்றைக்கு அப்படி முழங்கால நிற்கிற உங்களை ஒரு நாள் உங்களை சிங்காசனத்தை உட்கார வைக்க போகிறாங்க. மனுஷன் ஒரு வேளை சேர் போட்டு கூட உன்னை உட்கார வைக்காமல் இருக்கலாம். மனுஷன் ஒரு வேளை உன் வீட்டில் கூட உன்னை வரவேற்காமல் இருக்கலாம். மனுஷன் உனக்கு ஆமீன் ஒரு வேளை ஆமீன் வெல்கம் பண்ண ஒரு மாலை போட்டு உன்னை வரவேற்காமல் இருக்கலாம். மனுஷன் ஒரு வேளை உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். மனுஷன் ஒரு வேளை உனக்கு சிட்டிங் பண்ணாமல் நிற்க வைக்கிற ஒரு நிறைய மனுஷங்களை நீ பார்த்துருக்கலாம். மனிதர்கள் உன்னை நிற்க வைக்கலாம். ஆண்டவன் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வைக்க போறாரு. மனுஷ ஆலை அநேக நேரங்களிலே நீ வாசல்ல ஆமீன் ஒருவேளை தெருவோரங்களில் நிற்கலாம், ஒருவேளை நடுத்தெருவில் நிற்கலாம். நீங்க நிறைய பேர் சொல்றது என்ன? என் ஃபேமிலி என்ன நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுச்சுயா, என் புருஷன் என்ன நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டான், என் மனைவி என்னை நடுத்தெருவில் விட்டுட்டா, என் பிள்ளைகளை நடுத்தெருவில் ஆக்கிட்டாங்க, என் நம்ம முதலாளி நம்பி நான் போனேன், நீங்க நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான். சார், நீ நட்டாத்துல விட்டாலும் சரி, நடுத்தெருவில் விட்டாலும் சரி, நான் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த நிற்கிற ராஜாவுக்கு முன்பாக ஆமென் வெள்ளையங்கி தரித்தவனாக ஆமென் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சாட்சியின் வசனத்துக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன் என்று சொல்லுகிற சபையை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆமென் விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில ஸ்தானங்கள் இல்லை என்று பரவாயில்லை. ஆமென். ஹலோ பூமியில் ஏசப்பா பார்த்து கேட்குறார், ஆண்டவரே இங்கே எல்லாருமே யார் பெரியவன் சொல்லுங்க ஆண்டவரே. சீஷர்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணங்கள் வந்துச்சு, நான் யார் பெரியவனாக இருக்கணும், எனக்கு ஒரு புகழ் வேணும், புகழ்ச்சி வேணும், பெருமை. இப்போ ஏசப்பா சொன்னார், ஏப்பா இந்த சின்ன பையனை மாதிரி மாறணும்டா, இவனுக்குள்ளே இருக்கிற அவனை மாதிரி மாற, நீ அங்கே பெரியவனாக இருப்ப. அங்கே பெரிய ஆளாகணும்னா இங்கே சின்னவனாக இருக்கணும், இங்கே பெரியவனாகணும்னா அங்கே சின்னவனாக இருக்கணுமா? ஹலோ இப்போ சொல்கிறேன், மனுஷன் நம்மளை பார்க்கும்போது சிறியவனாக தான் பார்க்கணும், அப்போ தான் பெரியவன் நமக்குள்ளே இருப்பார். ஏன்னா பரலோகத்துக்கு போகணுன்னா நீ சின்ன ஆளாக மாறணும். நீ உன்னுடைய கெப்பாசிட்டியெல்லாம் விட்டுரு. பைபிளாக தான் சொல்லுது. ஆமே, நான் சிங்காசனம் முன்னாடி நிற்க போகிறேன். யாரை கேட்டாலும் போய் சொல்லுங்க, அம்மா 2023 பார்த்துக்கொள்வான்னு சொல்லிட்டார், 24. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை நீங்களே நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம். மாசற்றவராக, குற்றமற்றவர்களாக, கரையற்றவர்களாக, கரைதிரையற்றவர்களாக, குறைவுள்ள ஒரு பாத்திரமாக அல்லாதபடி என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே ஹல்லேலூயா. கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் தான் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த டைம் இந்த நைட்டு நம்ம அப்படியே ஜபத்தில் இருக்கிற டைமு, அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே பிரசன்ஸில் உட்கார டைம். இந்த டைமில் தான் தேவ வார்த்தைக்காக காத்திருப்போம். பழைய வருட ஆராதனை நடந்துட்டு இருக்கோம். இந்த டைமில் பழைய வருட ஆராதனை புது வருடத்துக்காக நம்ம காத்திருப்போம். நான் சொல்கிறேன், ஆராதனைங்கிறது வந்து சர்ச்சில் மட்டும் இல்லை சார், நீ எங்கள் வீட்டில் இருக்க அங்கேயே ஆராதிக்க ஆரம்பிச்சிரு. நீ ஜபத்தில் நீ இருக்கிற இடமே ஆராதனை வீடாக மாற்றிடு. ஆமேன், ஒரு மோரியா மலையாக
மாற்றிடு. ஆமென். அவனுக்கு ஒன்று சிங்கிள் மேன். அப்புறம் ஒரு சிங்கிள் மேனாக தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது, அவன் கர்த்தர் பார்க்குற இடத்துக்கு போயிருக்கான். பிரதர், நீங்கள் கர்த்தர் பார்க்குற இடத்துல நில்லுங்கிறேன். ஹல்லேலூயா. ஃபோட்டோவில் எடுக்கும்போது எப்போவுமே என்ன செய்வோம் தெரியுமா? இப்படி திரும்பியா நிற்போம். ஃபோட்டோ முகம் தெரியுமா நிற்போம். என் முகம் தெரியுதா அப்படி நிற்போம். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் நான் ஐயோ ப்ளீஸ் இன்னொரு ஸ்னாப் எடுங்க. ஏன் கண்ணை மூடிட்டேன். அந்த கண்ணை திறப்பாமா? அப்படி திறப்பானா? ஐயோ நீ கண்ணை திறக்காத, இருக்கிறவன் பயந்துருவான். கொஞ்சம் ஷார்ட், இன்னொரு டேக் ஒன், ஒரு டேக் ஷார்ட். ரெடி ரெடி ரெடி. அது எதுக்கு? சில நேரத்தில் நம்ம ஸ்தம்பு அப்படியே சிலுவை அந்த என்ன சொல்ல சில மாதிரி நிற்போம். சார் மனுஷன் பார்க்கணுன்னு நம்ம புகைப்படம் எடுப்போம். சார் நீங்கள் பார்க்கவே முடியாத இடத்துல இருக்கலாம், அவர் பார்க்க வைப்பார். மலை மேல் இருக்கிற பட்டணம் நீங்கள். ஓ, நீ மலை மேலே இருக்கிற பட்டணம். நீ ஒளிஞ்சிருக்கிறவன் அல்ல, நீ மரக்காலில் மூடி வைத்திருக்கிற விளக்கல்ல. உன்னை வெளிப்படுத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்காரு. உன்னை வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கிறாரு. உனக்குள்ள மறைஞ்சிருக்க கிருபை அவர் வெளியே கொண்டு வருவார். உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற தேவ மகிமை அவர் காமிப்பாரு. நீ ஏன் உன்னவே நீ யோசிக்கிற? யா, பெத்லகேம்ல பிறந்தவரை சிலுவையில் மரிச்ச போது எல்லாருமே பைபிள் சொல்லுதுங்க, பிலாத்துட்ட போய் இந்த கூட இருக்கிற ஆசாரியெல்லாம் போய் சொல்லுவாங்க, என்ன யூதருக்கு ராஜான்னு வேற நீ போட்டு எழுதி, ஆமே அதுக்கு ஒரு அட்ரஸ் போட்டுருக்கியே. சார், நீங்கள் எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கல்லறையை கட்டின போது அவங்க பேரை போடுவீங்க. ஆமேன். இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கும் போது ஒரு அட்ரஸோட தான் போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பிறக்கும் போது அட்ரஸ் இல்லை, அவர் மரிக்கும் போது ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டான். அல்லேலூயா. பிறக்கும் போது இயேசு ஆமென் யூதருக்கு ராஜா எங்கன்னு சாஸ்திரிகள் ராஜாவிடத்தில் போய் கேட்டபோது, எந்த அரண்மனையில் ஆமென் ராஜா ஒருத்தன் நான் இருக்கும், இன்னொரு ராஜாவா? அது ஒரு வேளை அது ஆமென் என்னதுங்க, ஒரு மாட்டு தொழுவமாக இருக்கலாம். அந்த தொழுவத்துக்குள்ள பக்கத்தில் சத்திரத்துக்கு பக்கத்தில் ஆமென் ஆமென் சத்திரத்தில் பக்கத்தில் தொழுவம்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஆமென் சோத்திரம் தொழுவம்னா அந்த காலத்தில் கழுதை ஆமென் ஆமென் கோவேரி கழுதை இந்த மாதிரி கழுதைகளில் தான் யாத்திரை பண்ணுவாங்க பாருங்களேன். டிராவலிங்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மாடு அந்த இடத்துல இருக்காது. உண்மையாக சொல்ல போனால் அந்த இடத்துல ஆமேன் சோத்திரம் கழுதை இந்த மாதிரி குட்டிகள் எல்லாம் இருக்கும் பாருங்க, ஆட்டுக்குட்டி கழுதை என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி சத்திரத்துக்கு பக்கத்தில் ஆமேன் டிராவலிங்காக வரும்பொழுது எப்படி இந்த ஃபியூல் போடுறதுக்கு பெட்ரோல் எல்லாம் வச்சு ஆமேன் பங்க் இருக்குதோ அந்த மாதிரி ஆமேன் இந்த சத்திரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழுமரம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல புல் தண்ணி எல்லாம் வச்சு அந்த இடத்துல வர்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஆமே பராமரிக்க வச்சிருந்திருக்காங்க. அல்லேலூயா. இதெல்லாமே ஒரு கற்பனை தான், ஆனால் பைபிள் இல்லை, சத்திரத்துக்கு பக்கத்தில் தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆமீன் மாடு பால் கறந்ததா இல்லை அந்த பால் மாட்டுக்கு ஆமீன் என்ன தீனி கொடுத்தாங்களா தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அட்ரஸுக்கு பிறக்கும்போது இயேசுநாதருக்கு அட்ரஸ் நட்சத்திரம் மட்டும்தான். ஆனால் இயேசுநாதர் மரிக்கிற நேரத்தில் பிலாத்து போட்ட அட்ரஸ் யூதருக்கு ராஜான்னு சொல்லி இந்த ஆசாரியனை போய் சொல்லுவான், டே டே ஏ நீ என்ன தெரியாம இப்ப யூதருக்கு ராஜா நீயே அட்ரஸ் பண்ற, அவனுக்கு அட்ரஸ் அப்படி கொடுக்காத, அவன் யூதருக்கு ராஜா என்று தானா சொன்னான்னு எழுதுனது சொல்ல எழுதுனது சொல்ல எழுதினது யூதருக்கு ராஜான்னு அவர் சொன்னார். எழுதுனா முடியாது, நான் எழுதிட்டேன்னா அவர் ராஜாதான். ஓ ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாரு பிலாத்துவுக்கு, ஆமென் பிலாத்து கேட்கிறாரு, எல்லாரும் சொல்றாங்க நீ தான் யூதருக்கு ராஜான்னு சொல்றாங்க, நீ அப்படிதான் சொல்றியா, சொல்லுன்னு கெஞ்சுவான். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நீ ராஜான்னு சொன்ன, கடைசியில் பார்த்த அந்த ராஜாவை நீயே அட்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மாசற்ற கிருபாதார பலிக்கு முன்பாக இயேசுநாதருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மை என்றால் உனக்கு மனுஷன் கொடுக்கிற அட்ரஸ் அல்ல, சத்துருக்கள் நடுவே அவன் அட்ரஸ் பண்ணுவான். நீ உன் அட்ரஸ் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்காத, நான் ராஜான்னு சொல்லாத, சத்ரு வாயில ராஜான்னு சொல்ல வைப்பாரு. ஆமே, உன் ஸ்தானம் அவர் கையில் இருக்கு. யார் ஒன்னு அற்பமா நினைச்சாங்களோ, சாகர வரைக்கும் அத்தனை பேரும் சொன்னது தச்சங்குமாரன் தான். பேசுங்களேன், அங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்குறாரு. ஆனால் அட்ரஸ் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் கொடுக்கறதில்ல, சத்துருவாய். இதான் பைபிள் சொல்லுது. தாவீது சொல்லுவார், என் சத்துருக்கு முன்பாக ஒரு டேபிளை போட்டு சாப்பாடு போடுவீங்க. என்னங்க, அவன் வயிறு எரியணுங்க.
உங்களை அட்ரஸ் மனுஷன் கொடுக்கறது வேண்டாங்கிற, எனக்கு கொடுக்குற பொசிஷன் மனுஷன் பேசுறது வேண்டாங்கிற. இயேசு பிறந்தபோது அவர் வீடு இல்லாத, காடு இல்லாமல், சொந்த பந்தம் இல்லாமல், உறவுகள் இல்லாமல், மரியாளுடைய அம்மா அப்பா வராமல், யோசேப்பினுடைய அப்பா அம்மா வராமல் இல்லை, மரியாளுடைய ஃபேமிலி தான் பார்த்துக்கணும். மரியாளுடைய அப்பா அம்மா யாரும் பாட்டி தாதிகள் யாருமே கிடையாது. யோசேப்பு தான் அந்த இடத்துல நின்னான். நான் உண்மையாக யோசிக்கிறேன், இயேசுவை தனிமையாக தான் பார்த்தாங்க. ஆனால் அது இயேசு கண்ணை பிறக்கும்போது 2 பேர், மறிக்கும்போது உலகமே பார்த்துச்சு. உங்கள்கிட்ட போய் இந்த வெளிப்பாடை சொன்னதுக்கு பிறக்கும்போது 2 பேர் பார்த்தாங்க, ஆனால் மறிக்கும்போது உலகமே பார்த்துச்சு. மறிக்கும்போது பூமியே அந்தகாரப்பட்டுச்சு. எவ்வளோதானே? மறிக்கும்போது எல்லாமே வந்து நின்னாங்க. இவருக்கு என்ன உண்மையாகவே யூதருக்கு ராஜா தானா? இவர் மெசியாவா? ஹலோ சோதர ஆண்டவரே, தேவன் நிற்கிற இடம். மரித்தும் பேசுவார்னு சொல்லி ஆண்டவர் ஆபேலை பற்றி சொல்கிறாரு. நீ இருக்கும்போது உன்னுடைய அருமை தெரியாது, என் கண்கள் அடையும் போது உலகம் சொல்லும் இவர் ஒரு நீதிமான். இருக்கும்போது தச்சங்குமாரன் தான், ஐயா பார்க்குறவனுக்கு தச்சங்குமாரன் தான். ஆனால் சாகும்போது ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. சாத்தான் கையிலேருந்து எழுத வைக்கிறாரு. சாத்தானுடைய மனிதன் பிலாத்து அவன் எழுதுறான். என்ன எழுதுறாங்க? யூதருக்கு ராஜா அப்படின்னு INRI அப்படி போட்டிருக்கும். ஆமென். கொஞ்சம் கையை தான் தூக்க. என் மரணம் இயேசுவை வெளிப்படுத்தணும். ஏன்னா அவர் சிங்காசனத்து முன்னாடி போய் நிற்கணும்யா. கதை பார்த்துக்குவாரு. 2023 அவர் பார்த்துக்கிட்டாரு. 24 அவர் பார்த்துக்குவாரு. பிள்ளையா அவர் பார்த்துக்குவாரு. மனைவியா அவர் பார்த்துக்குவாரு. ஃபேமிலி அவர் பார்த்துக்குவார். ஊழியம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, வசனத்தில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் ஜீசஸ் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14. அதற்கு நான் 13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 பாருங்க. அதற்கு நான் ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 7:9 பார்க்கும்போது இவங்க பாஷக்காரங்களாம் வந்து நிற்கிறாங்க. இந்த வெள்ளை அங்கியை தரித்து இவங்க யாருக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்தோம் சொல்லுங்க? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சிங்காசனத்தில் நிற்கிறத பார்க்கணும். ஆமென். அப்போ 14 பார்க்கும்போது இவங்கள யாருன்னே தெரியலையா வந்திருக்காங்க. எதை தெரியுமா உனக்கு? யோவான் தன்னுடைய வெளிப்பாடில் சொல்லும்போது, எனக்கு தெரியல ஆண்டவரே, உங்களுக்கே தெரியணும்னு. ஏய், இவங்களை உனக்கு தெரியாதா? நான் சொல்றேன். இப்ப தேவன் அட்ரஸ் கொடுக்கிறாரு. இவங்க பூமியில எப்படி இருந்தாங்க தெரியுமா? மிகுந்த உபத்திரவம், வியாதி வந்தது, பணத்தில் கஷ்டம் வந்தது, மனுஷனால் வந்த தொந்தரவுகள் வந்தது, உறவுகளால் வந்த பிரச்சனைகள் வந்தது. எத்தனை உபத்திரவம் தெரியுமா? சுற்றி சுற்றி அவங்களுக்கு நெருக்கடி மேலது அவங்க நின்னாங்க. மனுஷன் அவ்வளோ உபத்திரவம் கொடுத்தான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா இவங்க வந்து இங்க முன்னாடி நிற்கிறாங்கன்னா சும்மா இல்லை, என்னை மறுதளிக்காம நின்னாங்க. டைமுக்கு பெல் அடிச்ச சாப்பாடு வருது இல்லை? இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, வேதனையில் சகிச்சு வந்திருக்கிறாங்க. இத்தனை வியாதியில என்னை ஒரு நாள் அன்பை விட்டு பிரியாம இருக்காங்க இருந்தவங்க. இவங்க எத்தனையோ பிரச்சனை வந்தது, என்னை மறுதளிக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் வந்துச்சு, ஆனா விட்டே கொடுக்கல அவங்க.
பைபிள் சொல்லுது. ஆண்டு எப்படி கொடுக்கிறாரு? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா. யாருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தப்பட்டவர்கள்? ஐயா, உங்கள் சட்டை இல்லையா, உங்களுடைய ஜீவியத்தை சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கை இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு ஜெய ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும்னா அந்த ரத்தம் உங்கள் மேலே இருந்தால் போதும். ஒரு உடைய பற்றி பைபிள் சொல்லுதா? இல்லை சார், உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுது சார். நீங்கள் சொல்லுவீங்களா, ஆண்டவரே இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால என்னை தோய்த்து வெளுக்கணும் ஆண்டவரே. இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிறேன், என் நாவு வெளுக்கணும், என் கண்கள் வெளுக்கணும், என் காதுகள் வெளுக்கணும், என் கைகள் வெளுக்கணும். என்னமோ அந்த மின்மினி பூச்சி மாதிரி தான் இருக்கீங்க. பத்தாது, 2 பேர் தான் சத்தா நல்லா இருக்கு. கை இல்லையா? நீங்க சொல்லுங்க, அப்பா உங்க சிங்காசனத்தில் வந்து நான் நிற்கணும். 24 தான் எனக்கு கடைசியா தெரியாது. 24 ஒருவேளை உலகத்தினுடைய முடிவா அதுவும் தெரியாது. ஆனால் நான் இன்னைக்கு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நாளைக்கு போகிற இடம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. ஆனால் நாளைக்கு நான் வருவேன் பார்த்தீங்களா, அது உமக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று நம்புகிறேன், நீங்கள் சொன்னீங்க உபத்திரவப்பட்டவங்க போயிடுவான்னா. அப்போ எனக்கு உபத்திரம் வந்திருக்கு, தேங்க்யூ. எனக்கு நெருக்கம் வருது, தேங்க்யூ. எனக்கு பாடு வருது, தேங்க்யூ. எனக்கு வியாதி வருது, தேங்க்யூ. கஷ்டம் வருது, தேங்க்யூ. அழுத்தம் வருது, தேங்க்யூ. ஏன்னா நாங்க சிங்காசனத்தில் நிற்க போறேன். எவ்வளோ ரகசியம் போட்டிருக்கு ஐயா. வலி துடிக்குதுயா, யாருமே இல்லை, தேங்க்யூ. ஏன்னா நான் தனியா இருந்தது அங்க சிங்காசனத்துக்கு போக முடியும். இந்த சத்தத்தை கேட்கிறியாப்பா? ஐயா, அந்த இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்கள் அப்படின்னா வெளுத்தவர்கள் போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் வெளுப்பாங்க? இந்த வஸ்திரத்தை துவைக்க அழுக்கு வஸ்திரம் எப்படியோ இந்த மேலே இருந்த படிஞ்ச அழுக்கெல்லாம் சோப்பு போட்டு, நீங்கள் அந்த பார்த்துருக்கீங்களா? என் பாட்டி அப்படி அடிப்பாங்க, எங்கள் அம்மாவுடைய அம்மா. இந்த தப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த கல்லில், அன்றைக்கெல்லாம் துவைக்கிற கல் தானே, ஆற்றுலையும் குளத்துலையெல்லாம் இருக்கும். அடிக்கும்போது அப்படி அடிப்பாங்க பாருங்கள், கவனிச்சிருக்கீங்களா? நானும் சேர்ந்து பாட்டி கூட சேர்ந்து, பாட்டின்ற வெள்ளை தானே உடுப்பாங்க. அந்த எங்கள் கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த முண்டு சட்டையும்பாங்க, இந்த வேஷ்டி மாதிரி இருக்கும். முண்டுன்னா அது இந்த சட்டைன்னா சட்டை மாதிரியே இருக்கும். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும் பாருங்களேன். அதுக்கு அடிப்பாங்க பாருங்க. இப்போ ஞாபகம் இருக்குது, அப்படி அடிக்கும்போது நானும் வாங்கி பிஸ்ன்னு அடிப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படின்னு அந்த சத்தம் வர வர அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்களாம். அடிக்கும்போது இந்த கைக்கு ஒரு ரிலாக்ஸ். எப்படி இப்படி திருப்பி அப்படி திருப்பி, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அடிப்பாங்க, அடுத்தது பின்பக்கம், அடுத்தது முன் பக்கம், திருப்பி திருப்பி அடிப்பாங்க. நம்மளை மனுஷன் திருப்பி திருப்பி அடிக்கிறான்னா ஆளுக்கெல்லாம் வெளியே போட்டோம். போராட்டம் வரட்டுங்கிறேன், வேதனை வரட்டுங்கிறேன். இங்கிட்டு இருக்கிறா, இங்கேயும் அழுக்கு எடுங்க ஆண்டவரே, இங்கிட்டு இங்கே அடி புஷு புஷுன்னு ஊதி ஊதி அடிக்கிறேன். எவ்வா அடிச்சாலும் சரி, எவ்வா அடிச்சாலும் சரி, நான் வெளுக்கப்பட்டவள், கர்த்தருடைய இரத்தத்தால் வெளுக்கப்பட்டவா. இயேசுவை திருப்பி திருப்பி அடிச்சான், கையா அடிக்கிறான், டப்பு டப்புன்னு. விளையாட்டு நினைக்கிற சுத்தியில் வச்சு ஒரு ஒரு ஆணி எடுத்து சின்ன முள்ளு ஏறினாவே ஊரே கேட்குற மாதிரி அழுவோம். அப்போ இவ்வளோ வலி இருக்கு. சும்மா வயிற்று வலியும் பல்லு வலியும் வந்தாவே ஐயோ வயிறு வலிக்குது சார். அந்த காயை வச்சு அடிப்பாருப்பாங்களா, அவன் ஆணு எத்தனை நாள் தின்னானோ இந்த அடிக்கிறதுக்காக. பிஞ்சு கையை போட்டு அந்த உள்ளங்கையில் அடிக்கும்போது இந்த இடத்துல தான் அடிப்போம், இங்கே இல்லை, இங்கே இந்த இடத்துல தான் அடிப்போம். அப்போ எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியுமா? எலும்புக்குள்ளே அது பூந்து போகும்போது அடி, இந்த கை இந்த கை இந்த கால், அந்த வலி அப்படி ரத்தம் பீச்சிட்டு வந்திருக்கும்.
சின்ன லைட்டாக, எனக்கெல்லாம் பிளட்டு நிறையா இருக்குது, சும்மா லைட்டாக பட்டாவே பிளட்டு பீச்சிட்டு வரும். என்ன தான் தெரில. நிறைய பேருக்கு ரத்தமே இல்லை, கண்ணுலேயே ரத்தம் இல்லைன்னா கையிலுக்கு வரும். நமக்கு லைட்டாக பட்டால் அது புஷ்ஷுன்னு வரும், அவ்வளோ ரத்தம் இருக்குது. ஆனால் இயேசு பாருங்களேன், அவர் அடிக்கும் போது அவர் யாரை நினச்சிட்டார் தெரியுமா? என் பிள்ளைங்க என்கிட்ட வரணும், இவங்க சிங்காசனத்தை வந்து நிற்கணும். நான் கைகளால் செய்த பாவம், அந்த கைகளால் செய்த பாவத்தை அவர் நினச்சிப்பார். இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தாய் வலி இருக்கணும்னு ஆசைப்படுவான். வலி இல்லைன்னா வலிக்காக மாத்திரை போட சொல்லுவான், வலிக்காக இன்ஜெக்ஷன் போட சொல்லுவான். அதுக்காக அந்த குழந்தை பெற்றெடுக்கிற நடந்து நடந்து எக்ஸசைஸ் போயிட்டு படிக்கட்டு ஏறாதவ ஏறுவா, இறங்குறவ இறங்குவான், நடக்க எதுக்கு தெரியுமா? குழந்தை வலியில் தான் பெற்றெடுக்கும். அப்படி வலி, அந்த வலி அந்த அம்மா வாங்கிக்கும். எதுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை கத்த தந்துட்டார். அந்த குழந்தை, நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னை சிலுவையில் பெற்றெடுப்பதற்கு என் இயேசு பட்ட வேதனை எதுக்கு தெரியுமா? அந்த உபத்திரவத்தை நான் சகிப்பதற்காக, எனக்கு அவர் பலன் தருவதற்காக. அவர் நம்முடைய ஜீவியத்தை ஒன்றும் மறந்துடாதீங்க. இந்த வெளுத்தவன்னா அந்த வெள்ளை வஸ்திரத்தை எப்படி அந்த ஆமேன் சோத்திரம் அடிப்பான் பாருங்களேன், அந்த வெள்ளை வஸ்திரத்தை அந்த கல்லில் போட்டு அந்த மாதிரி மனுஷன் நம்மளை போட்டு புழிஞ்சு எடுக்கிறான். அடி அடின்னு அடிக்கிறாங்க, லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கம். இங்கே போனால் பிரச்சனை, இங்கே போனால் பிரச்சனை, முன்னாடி போனால் பிரச்சனை, பின்னாடி போனால் பிரச்சனை, அப்பா இருந்தா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, நின்னா பிரச்சனை. ஐயோ அப்பா, நம்ம ஏன் தான் இந்த பூமியில் இருக்கிறோங்கிற அளவுக்கு இருக்கும். நல்லது, சிங்காசனம் வரப்போகுது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நாளை நான் வெளுக்கப்படுகிறவன். ரத்தம் யாருக்கு சிந்தப்பட்டிருக்கோ அவனுக்காக நீ ஆமேன். இன்னைக்கு சொல்றேன், அந்த இயேசு ரத்தம் பாவத்தை மன்னிச்சது உண்மைனா, இன்னைக்கு உன்னை சிலுவையில் அவர் மன்னிச்சது உண்மைனா, ஒரு நாள் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு முன்பாக இவர் யார் என்று கேட்டபோது உமக்கே தெரியும். இன்னைக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது, நாளைக்கு என்ன நடக்குது தெரியாது. அது உண்மைதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பக்கத்தில் வந்து நிற்ப. அல்லேலூயா. அதனால தான் தோய்த்து வெளுத்தவர்கள் பைபிள் சொல்லுது. ஆமென். 17ஆம் வசனம் பாருங்களேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், இன்னைக்கு கண்ணீர் இருக்கா? பரலோகத்தில் துடைக்கப்படும். என்ன கண்ணீர் வந்தாலும் சரி, என்ன விதமான வேதனைகள் வந்தாலும் சரி, வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கீங்க. ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் நீ உருவம் நடந்திருக்கலாம், பொல்லாப்புன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோல் உன்னை தேற்றும். தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நம்புவதற்கு யாரும் இல்லை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. யாராவது அழுதாங்க கூட தனியாக செவுத்தை பார்த்து அழுக வேண்டியதாக இருக்கும். பரவாயில்லைங்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ தேற்றப்படுவ, தேற்றப்படுவ. இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், யாராவது ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்னு ஒரு பாரத்தோடு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசியிருக்காரு. ஸ்ட்ரென்த்தியாக போ. வருஷத்தோட கடைசியில் வந்திருக்கோம். வெளுக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். வெளுத்தவர்கள் தான் சிங்காசனம் முன்னாடி போய் நிற்க முடியும். இந்த வசனத்தில் நோட் பண்ணிக்கிங்க, வீட்டில் போய் வாசிங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கப்படும்போது தேவனால் தான் அடிக்கப்படுறோம், கொல்லப்படுகிறோன்னு சொல்லிடாத. ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் வாங்கிட்டீங்க, உமக்காக உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வழியை வாங்கிட்டு வரேன். ஏன்னா ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பதை போல என்னை ரட்சிக்கப்படுவதற்கு நீ சிலுவையில் ரத்தம் சிந்தினீர். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நான் உபத்திரப்படுறேன். புரியலையா? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரா? அந்த ரட்சிப்பை கொடுத்த ரட்சிப்பை நான் பாதுகாப்பதற்கு உபத்திரப்படுறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா பிசாசுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். வாயில தானே சொல்ல போறோம், இல்லை, அவர் பார்த்து கொள்வார். பிள்ளை வா,
அவர் பார்த்துக்கொள்ளும். வேலை அவர் பார்த்துக்கொள்ளும். ஊழியம் அவர் பார்த்து, எதிர்காலம் அவர் பார்த்துக்கொள்வார். மனுஷன் என்ன செய்யறவனுக்கு அவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்லுங்க, குழந்தை குறித்து பாரத்தோடு ஒரு வேளை வந்திருக்கீங்கன்னா, எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கீங்கன்னா, ஆபிரகாம் மோரியா மலைக்கு மேலே ஏறினா, இயேசு சிலுவை மலைக்கு மேலே ஏறினார். ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தான், இயேசு சிலுவையில் இயேசுவை பிதாவாகிய தேவன் ஒப்படைத்தார். எதற்கு தெரியுமா? நான் அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பதற்கு. இவ்வளோ பெரிய பாக்கியம், பயங்கர ஹாப்பியாக இருக்கு. இந்த வஸ்திரத்தை வெளுக்க வைப்பதற்கு இவ்வளோ அட்டின்னா, என் ஆத்துமா சுத்திகரிப்பதற்கு, என் ஆவி சுத்தமாவதற்கு, என் எண்ணங்கள் சுத்தமாவதற்கு இந்த உபத்திரவம் படுறது நல்லது. உங்க அன்பை விட்டு யார் என்ன பிரிக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, டைம் இல்லை, ஆனாலும் ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். 95:7 95:7 வாசிச்சு பாருங்க. 95, அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும் ஆண்மை. கைகளை உயர்த்துகிறாமேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவாட்டுக்குட்டி அவரு. இப்போ ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிங்கிறாரு. எப்படி? அவர் எப்படியோ அதே போல நாம் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆண்மே. ஆமென். அதனாலதான் யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். யோவான் 10:3 எடுத்துட்டீங்களா? யோவான் 10:3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். கைகளை உயர்த்துகிறாமேன்னு சொல்லுங்களேன். முதலாவது, அவர் கைக்குள்ளா இருக்கிற ஆடு நாம், அவர் மேய்ச்சலின் ஆடு, அவர் கைக்குள்ளா இருக்கிற ஆட்டுக்குட்டி. இரண்டாவது எப்படி இருக்கிறோமா? அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். அவர் நம்மை வாசலை அவர் காக்கிறாராம். நம்முடைய வீட்டு வாசல், நம்முடைய இருதயத்தின் வாசலை அவர் காக்கிறார். அவனுக்கு அவர் திறக்கிறான். அல்லேலூயா, ஆமென். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு ஆடுகளை வெளியே நடத்தி. அப்ப முதலாவது என்னதுங்க? கைக்குள் இருக்கும் ஆடு. நீங்க யாருங்க? கைக்குள் இருக்கும். முதலாவது தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தினார். இரண்டாவது யாருங்க? நம்முடைய கைக்குள் இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஆமென், ஆமென். அப்போ அவர் நடத்தி கொண்டு போகிறாராம். ஆகினால் தான் அதுல 11ஆம் வசனத்தை பாருங்களேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்வானா? எதுக்காக கையில் இருக்கிற ஆடா நம்மளை பார்க்கிறாருன்னா, அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, என்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அவர் ஜீவனை விட்டார். நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். அம்மா, ஜீவனை எடுத்தவர்கள் நடுவே ஜீவனை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். நீங்க மனுஷன் ஜீவனை எடுக்கிறான் பாருங்க, உயிரை எடுக்காதேம்போம். நீங்க நிறைய பேர் நம்ம உயிரவே எடுப்போம், நிம்மதியே கெடுப்பான். இயேசு நமக்காக ஜீவனை விட்டார். ஆகினால் தான் இயேசு ஜீவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகினாலே அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் விசுவாசமாய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். ஆமென். இன்னைக்கு ஆடுகளை குறித்து நாம் நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கலாம், ஆனால் நேரம் போதாது என்பதனாலே நாம் இதை முடித்துக் கொள்ளலாம். 2 விதமான ஆடுகளை பார்த்தோம். முதலாவது, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவாட்டுக்குட்டியை நாம் பார்த்தோம். இரண்டாவது,
கர்த்தரின் கைக்குள்ளான ஆடு. அப்போது 2 விதமான ஆடு. முதலாவது இயேசு நமக்காக அவர் சிலுவையிலே நமக்கு ஆடு குட்டியாக, பாவத்தை சுமக்கிற ஒரு தேவாட்டு குட்டியாக அவர் பூமியிலே வந்தார். 2வது நாம் யாருங்க? கர்த்தருடைய கைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆடாய் நாம் இருக்கிறோம். 3வது ஒரு ஆட்டை நாம் பார்க்கலாமா? முடிச்சிடலாம். 119 சங்கீதம் 176 வசனம். 119 176 வேகம் எடுமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 நல்லா கவனிங்க. காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பினேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். 3வது காணாமல் போன ஆடு. இன்னொரு ஆடை பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 15:6 எடுத்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. கைகளை உயர்த்துகிறாமேன்னு சொல்லுங்க. முதலாவது பார்த்தோம், ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவாட்டுக்குட்டி. நமக்காக அவர் பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக அவர் பலியானார். 2வது நாம் யாருங்க? நம் அவருடைய கைக்குள்ள இருக்கிறதான ஆட்டுக்குட்டி. 3வது என்ன ஆட்டுக்குட்டி? காணாமல் போன ஆடு. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்றாரு? நான் வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றார். கைகள் வைத்து நல்லே சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. வருஷ கடைசியில் இன்னைக்கு நிறைய ஆடுகள். கவலைப்படக்கூடாது. நம்ம தேடி வந்தது இந்த ஆடை பார்க்க வரல, நமக்காக ரத்தம் சிந்தின ஆட்டை பார்க்க வந்தோம். எல்லாரும் நினைப்பாங்க என்னன்னா, இந்த வருஷ கடைசி தானே, புது வருஷத்தில் நைட்டுக்கு போய்க்கலாம். நான் ஆமாம், நைட்டு 2 டைம் எப்படி செலவு பண்ணுறது, 2 டைம் எப்படி ட்ராவல் பண்ணுறது? நீங்கள் நல்லா சாப்பிட வேண்டிய, நல்லா தூங்க வேண்டிய, நைட்டு ட்ராவல் பண்ணி ஆலயத்துக்கு போய்க்கலாம். உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லை. உலகத்தான் அப்படி தான் இருப்பான். புது வருஷம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? இந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நான் ஒன்று சொல்லட்டுமா? காணாமல் போன நான், ஆண்டவர் சொல்ல சந்தோஷப்படு. எளிமையாக இருக்கலாம், கண்களை அடைத்துக் கொள்ளலாம். காணாமல் போன ஆட்டை போல நானும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் நான் போய்விட்டேன். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே காணாமல் போன ஆடு, நானும் இப்படித்தான் காணாமல் போய்விட்டேன் ஆண்டவரே. வழி தவறி போன ஆட்டை போல நானும் ஆண்டவரே, இந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு எப்படியா இது காணாமல் போனதோ, அதே போல நானும் இந்த சபைக்குள்ள தான் இருந்தேன். அநேக நேரங்களிலே உம்மை விட்டு நான் காணாமல் போய்விட்டேன். உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போய்விட்டோம் ஆண்டவரே. கண்களை அடைத்து அது கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. தேவ சமூகத்தில் எத்தனை முறை நீங்கள் காணாமல் போனீங்க? எங்கெல்லாம் நீங்கள் தேடி பார்க்க ஆண்டவர் வந்தார், உங்களை தேடி வந்தார். நம்மை தேடி வந்த இயேசு இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரை காணாமல் போன ஆடு. நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் ஆண்டவரே, எங்கள் வீட்டை மறந்தோம், எங்கள் பிள்ளைகளை மறந்தோம், எங்கள் குடும்பத்தை மறந்தோம். பூமிக்குள்ளே நாங்கள் தேவனை விட்டே நாங்கள் தூரமாக போயிட்டோம். ஒருவேளை நீ காணாமல் போயிருப்பீனா, ஆண்டவர் சொல்லாரு, காணாமல் போன நாட்டை நான் கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். பிரதர், உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவீங்க? ஏதாவது சர்டிஃபிகேட்டு இல்லை, ஏதாவது பணம் இல்லை, வீட்டில் ஏதாவது உங்கள் காதில் மூக்கில் போட்டிருக்கு ஏதாவது ஒரு நகை, ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா அது கிடைக்கிற வரைக்கும் உங்கள் மைண்டில் அது எங்கே இருக்கும் தேடிட்டே இருப்பீங்க, யோசிச்சுட்டே இருப்பீங்க. பிரதர், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. நீங்கள் ஆண்டவரை சமத்து சொல்லுங்க, ஆண்டவரே மன்னியும். வருஷ கடைசியில் வந்து நிற்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை சுத்தமாக்கும், எங்களை கழுவும் ஆண்டவரே.
எங்களை புதியதான மனிதனாய் மாற்றுங்க ஆண்டவரே. மீண்டும் எங்களை கழுவி எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். காணாமல் போன ஆடு நாங்கள். தேவன் தாமே இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எத்தனை பேர் நிற்க போறீங்க? அவருடைய ஆட்டுக்குட்டி அவருடைய ரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள் மட்டும்தான் அவருடைய சிங்காசனம் முன்பாக போய் நிற்க முடியும். இரண்டாவது, அவருடைய கைக்குள்ள இருக்கீங்களா? அந்த ஆட்டுக்குட்டி எப்படியாய் கைக்குள்ள இருந்ததோ அதே போல நீங்க அவருடைய கைக்குள்ள தான் இருந்தீங்களா? பல முறை நீங்க வழி தவறி போயிட்டீங்க. மூன்றாவது, நீங்க அநேக நேரங்களில் காணாமல் போய்விட்டீர்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒப்படைக்கிற ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. வருஷ கடைசியில் வந்திருக்கோம்ப்பா, கண்டுபிடித்தேன் என்று சொன்னாரு. பிரதர் உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு, உங்க ஃபேமிலியில. சிஸ்டர் உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு, உங்க சொந்தங்கள் நடுவே, தேசத்தில் உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு ஆண்டவரே. நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாங்களா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாமே அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமார பரிசுத்தாவி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, ஹல்லேலூயா, இந்த நாள் ஆராதனைக்கு ஜெபிக்கிறப்பா. தொடக்கமல் முடிவரையும் பரிசுத்த ஆவியானவரை நீர் வழி நடத்தினதுக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. மாசில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் எங்களுக்கு அப்பா எங்களுக்காக கொடுக்கப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிங்காசனத்துக்குள் நிறுத்தும்படியாக அப்பா ஸ்தோத்திரம். கரை திரையற்றவர்களாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும்படியாக அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவன் தாமே ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரேசப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கைகளுக்குள்ள இருக்கிற ஆடுகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. பல வேளையில் நாங்கள் கர்த்தாவே இந்த கையில் நின்று வழுதி போகிறது உண்மைதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தவறி போய் விடாதபடி கர்த்தாவே இந்த கைக்குள் அடங்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காணாமற் போன ஆட்டை போல ஹல்லேலூயா நாங்கள் இராதபடி கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நித்தமும் கர்த்தாவே துதிக்கிற ஆராதிக்க கூடிய அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க அப்பா. நீர் எங்களோடு கர்த்தாவே பேசின வார்த்தையின்படியே இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தர் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னத்தின் மறைவில் எங்களை ஒவ்வொருவரையும் மறைச்சு கொள்ளாண்டவரே. வந்த அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபையால் மூடு அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உபதிரவப்படுகிறது நல்லது என்று நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆலையில ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் உபதிரவத்தில் கூட கடந்து போகிறது எங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை நீங்க வைத்திருக்கீங்கப்பா. இந்த சிங்காசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து நிற்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய கருத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.